அன்பினர்களே, இலங்கையில் போதை பஸ்து பயங்கரவாதம் மிகப்பெரிய தலைவலியாக அரசாங்கத்துக்கு இருந்து வருகின்றது. ஏற்கனவே நீர்கொழும்பு சிறையுடன் 2 சிறைச்சாலைகளில் மிகப்பெரிய கலவரம் ஏற்பட்டு மிகப்பெரிய அமைதி நிலைமையும் ஏற்பட்டு வரும் நிலையில் இன்று வெள்ளிக்கிழமை ஒரே நேரத்தில் ஒரே நாளில் நாட்டின் 3 பகுதிகளில் இருக்கின்ற சிறைகளில் கலவரம் ஏற்பட்டிருக்கின்றது. முதலாவது கலவரம் நீர்கொழும்பு பள்ளஞ்சேனை சிறை என்ற ஒரு இடத்திலும், 2வது இடம் மகசின் சிறைச்சாலையில நேற்று ஏற்பட்டு இன்றும் அது மிகப்பெரிய ஒரு அமளிசுமளியாக வந்திருக்கின்றது. 3வது இடமாக ரெட்டபுரம் மாவட்டம் குருவிட்டு சிறைச்சாலையிலும் மிகப்பெரிய பதட்டமான சூழல் ஏற்பட்டிருக்கின்றது. இதுவரையும் 3 கைதிகள் மரணமாயிருக்கின்றார்கள். இப்பொழுது நாட்டின் சகல சிறைச்சாலைகளும் பூரண கட்டுப்பாடு எஸ்டிஎஃப் கட்டுப்பாட்டில் வந்திருக்கின்றது. மட்டக்களப்பின் சிறைச்சாலையை சுற்றி வைத்தியசாலை முன்பாக இருந்து ஒரு ஃபுல் ரவுண்ட் எடுத்து மிகப்பெரிய எஸ்டிஎஃப் 24 மணி நேரமும் மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பில் இருந்து வருகின்றார். காரணம் என்னவென்றால், நீர்கொழும்பிலிருந்து முக்கியமான புள்ளிகள் மட்டக்களப்பு, வவுனியா, யாழ்ப்பாணம் போன்ற பகுதிகளுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டிருக்க டியூட்டி டிரான்ஸ்பர் சிறைச்சாலை கைதிகளை இடமாற்றம் பண்ணிக்கிறாங்க. இங்கிருந்து நிகம்புல இருந்து இந்த போதை பஸ் கடத்தல் மன்னர்களும் பயங்கரவாதிகளும். இந்த செய்தி தான் இன்று மிகப்பெரிய இரவு செய்தியாகவும் தலைவிரித்தாடுகின்றது என்று நாம் வெள்ளிக்கிழமை செய்தியாக தருகின்றோம். 3 மரணங்களும் ஏற்பட்டிருக்கின்றது. மட்டக்களப்பு சிறைச்சாலையும் மிகப்பெரிய கட்டுப்பாட்டில் வருகின்றது. வவுனியா, யாழ்ப்பாணம் சிறைகளில் போலீசார் மாத்திரம் கடமையில் ஈடுபட்டு வருகின்றார்கள். நீர்கொழும்பு பள்ளஞ்சேனை சிறைச்சாலையிலும் பதற்ற சூழல், பள்ளஞ்சேனை சிறையிலும் பதற்றமான சூழல் நிலவுவதாக தகவல்கள் தெரிவிக்கப்படுகிறது. இந்த திறந்தவெளி சிறைச்சாலையில் உள்ள கைதிகள் கூரை மேல் ஏறி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள். நீர்கொழும்பு தழுபத்த பள்ளஞ்சேனை திறந்தவெளி சிறைச்சாலை முகாமில் பதற்றமான சூழல் ஒன்று ஏற்பட்டுள்ளதாக தற்பொழுது செய்தி இன்றைய வெள்ளிக்கிழமை இரவு செய்தியாக வெளிவந்த வண்ணம் இருக்கின்றது. அங்கு கூரை மீது ஏறி போராட்டம் நடத்துகின்றார்கள். இப்பகுதியில் ஏற்பட்ட திடீர் பதற்றத்தை தொடர்ந்து சிறை கைதிகள் சிலர் சிறைச்சாலையின் கூரை மீது ஏறி தமது எதிர்ப்பை வெளிப்படுத்தி உள்ளனர். அதாவது இந்த போதை பஸ்காரர்கள் மிகப்பெரிய ஒரு மூவெடுக்கின்றார்கள். நாட்டில் ஒரு கலவரத்தை உண்டு பண்ணுவதற்காக. ஏனெனில் சிறை கைதிகளின் பெற்றோர்கள், காவலர்கள் அல்லது மனைவி மக்கள் நாடு முழுவதும் ஒரு போராட்டத்தில் ஈடுபடலாம் என்று பார்க்கின்றார்கள். நடக்காதுடா, விடவே மாட்டோம். கடந்த மாதம் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட மோதல்கள் மற்றும் அசாதாரண சூழ்நிலைகளை அடுத்து அங்கிருந்து பல கைதிகள் பள்ளஞ்சேனை திறந்தவெளி சிறைச்சாலை மையத்திற்கும் இடமாற்றம் செய்யப்பட்டிருந்தனர். நாட்டில் பல சிறைச்சாலைகளில் சமீப நாட்களாக ஏற்பட்டுள்ள தொடர்ச்சியான பதட்ட நிலைமைகளின் தொடர்ச்சியாகவே இங்கும் இந்த சூழல் உருவாகியுள்ளது என்றும், நிலைமையை கட்டுப்படுத்த தேவையான நடவடிக்கைகள் மற்றும் பாதுகாப்பை பலப்படுத்தும் ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சிறைச்சாலை வட்டாங்களும் போலீஸ் செய்திகளும் தெரிவிக்கின்றது. 2வது சிறைச்சாலை சம்பவமாக கொழும்பு பொரலை மகசின் சிறைச்சாலை. நேற்று வெடித்த கலவரத்தில் கைதி ஒருவர் கொல்லப்பட்டிருக்கின்றார். பொரலை மகசின் சிறைச்சாலையை நேற்று இரவு பதட்டமான சூழல் நிலவியது. இதனை தொடர்ந்து சிறைச்சாலையில் ஏற்பட்ட பதட்டமான சூழலை கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டதுடன் விசேட அதிரடிப்படையினர் உள்ளிட்ட பாதுகாப்பு படைகள் தற்போது பாதுகாப்பை உறுதி செய்துள்ளதாகவும் போலீஸ் ஊடகம் தெரிவிக்கின்றது. பொரலை மகசின் சிறையில் பதட்டமான சூழல் ஏற்பட்ட நிலையிலும் மகசின் சிறைச்சாலையில் நேற்று ஏற்பட்ட கலவரத்தின் காரணமாக இன்றும் மிகப்பெரிய ஒரு மோதலாக அது வெடித்திருக்கின்றது. சிறைச்சாலையில் ஏற்பட்ட திடீர் பதட்டம் மற்றும் மோதலின் போது காயமடைந்த கைதி ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் கொஸ்மல்லி எனப்படும் பாதாள உலக குழுவுடன் தொடர்புடைய என கூறப்படும் அஸ்மான் சரிப்தீன் என்ற கைதி என ஆரம்ப கட்ட தகவல்கள் வெளியாகி உள்ளன. அதை தருவோமா? எனில் மிக முக்கியமான இடம் இது. உயிரிழந்தவர் கொஸ்மல்லி எனப்படும் பாதாள உலக குழுவுடன் தொடர்புடையவர் என கூறப்படும் அஸ்மான் சரிப்தீன் என்ற கைதி என ஆரம்ப கட்ட தகவல்கள் வெளியாக உள்ளன. இந்த அஸ்மான் கைதி தான் ஆரம்பத்தில் மிக கூடுதலாக மிகப்பெரிய ஒரு தொடர்புடையவன் என்றும் சொல்லப்படுகிறது. சனியன் சேத்திச்சு அப்பாடா. மெகசின் சிறைச்சாலை வளாகத்துக்குள் ஒரு பதட்டமான சூழல் ஏற்பட்டுள்ளது. அடுத்து கைதிகளுக்கிடையே திடீரென கடுமையான மோதலும் பதட்டமான சூழலும் உருவாகி உள்ளது.
இச்சம்பவத்தை தொடர்ந்து உடனடியாக விரைந்து சிறைச்சாலை அதிகாரிகள், போலீசார் மற்றும் விசேட அதிரடிப்படையினர், பாதுகாப்பு படையினர் இணைந்து நிலைமையை முற்றிலும் தமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர். தற்போது சிறைச்சாலை வளாகத்திலும் அதன் சுற்றுப்புறங்களிலும் பாதுகாப்பு பலப்படுத்துவதாக போலீஸ் ஊடகம் தெரிவிக்கின்றது. இச்சம்பவம் குறித்து மேலதிக தகவலும் வெளிவந்திருக்கின்றது. அனைத்து பாதுகாப்பு படைகளும் உஷார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இரவு 10:20 மணி அளவில் சிறைச்சாலையின் வாட்டில் அடைக்கப்பட்டிருந்த கைதிகள் குழு ஒன்று திடீரென அந்த வாட்டை விட்டு வெளியேறி வந்து வன்முறையில் ஈடுபட்டதை அடுத்து இந்த பதற்றம் உருவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. போதைப் பொருள் தொடர்பான தகராறு இந்த பதற்றமான சூழ்நிலைக்கு காரணம் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. இருப்பினும் நிலைமையை கட்டுப்படுத்துவதற்காக காவல்துறையின் கலக தடுப்பு பிரிவு மற்றும் காவல்துறை விசேட அதிரடி படையினர் என்பன உடனடியாக சம்பவ இடத்திற்கு வரவழைக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டதாகவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தற்போது இந்த பதற்றமான சூழலில் ஓரளவுக்கு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளதாகவும் மெகசின் சிறைச்சாலை வளாகத்திற்குள் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை தெரிவிக்கின்றது. மூன்றாவது இடமாக ரட்னபுரி மாவட்டம் குருவிட்ட பகுதியில் சிறைச்சாலையில் இன்று 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பதற்றமான சூழல் ஏற்பட்டுள்ளதாக செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றது. மேலதிக படையினர் அங்கு வரவழைக்கப்பட்டு நேற்று இரவு இந்த அமைதியின்மை ஏற்பட்டு அது கட்டுக்காட்டுக்குள் கொண்டு வரப்பட்ட நிலையில் என்றும் அந்த பதட்டம் நிலவிய நிலையில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இருப்பினும் இன்று காலை மீண்டும் கைதிகளுக்கு இடையில் அமைதியின்மை ஏற்பட்டுள்ளதோடு கைதிகள் சிலர் சிறைச்சாலை வைத்தியசாலைக்கும் சேதம் விளைவித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ரட்னபுரி மாவட்டம் குருவிட்டு சிறைச்சாலையில் ஏற்பட்ட பதட்ட நிலை மற்றும் மோதல் குறித்து உயிரிழப்புகள் மற்றும் காயங்கள் என்று குருவிட்டு சிறைச்சாலைக்குள் ஏற்பட்ட மோதல்களில் 2 கைதிகள் செத்து போய்த்தார்கள். மேலும் இச்சம்பவத்தில் 4 கைதிகள் காயமடைந்துள்ளார்கள். 2 கைதிகள் உயிரிழந்த நிலையில் மேலும் சில உயிரிழப்புகள் ஏற்படலாம் என்றும் காயப்பட்ட இடத்திலிருந்து தெரிவிக்கப்படுகிறது. நேற்று இரவு சிறைச்சாலையில் திடீர் பதட்ட நிலை ஒன்று தோன்றிய நிலையில் அதிகாரிகள் அதனை உடனுக்குடன் கட்டுக்குள் கொண்டு வந்தனர். எனினும் இன்று காலை மீண்டும் கைதிகளுக்கிடையே ஏற்பட்ட மோதல் வெடித்ததுடன் பதற்றமான சூழல் உருவாகியுள்ளது. வன்முறையில் ஈடுபட்ட கைதிகள் சிலர் சிறைச்சாலை மருத்துவமனைக்கு சேதங்களை ஏற்படுத்தியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. நிலைமையை மேலும் மோசமடையாமல் கட்டுப்படுத்தும் போலீசார் கண்ணீர் புகை பிரயோகம் செய்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. குருவிட்டு சிறைச்சாலையில் இன்று காலை ஏற்பட்ட மோதல் சம்பவத்தில் 2 உயிர் கொல்லப்பட்டதாகவும் 4 பேர் காயமடைந்ததாகவும் அந்த காயம் படுகாயமாகவும் பார்க்கப்படுகிறது. காயமடைந்தவர்கள் வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளனர். நேற்று வியாழக்கிழமை இரவு ஏற்பட்ட ஆரம்ப கட்ட பதட்டம் சிறை அதிகாரிகளால் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டதாக கூறப்படுகிறது. இருப்பினும் வெள்ளிக்கிழமை காலையில் மீண்டும் கலவரம் வெடித்து பதட்ட நிலை அங்கு தென்பட்டிருக்கிறது. நிலைமையை கட்டுப்படுத்தி சிறை வளாகத்துக்கு மீண்டும் அமைதியை ஏற்படுத்த அதிகாரிகள் கண்ணீர் புகை குண்டுகளை பயன்படுத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது. மகஜின் சிறைச்சாலையில் இடம்பெற்ற மோதல் சம்பவத்தில் காயமடைந்த ஒருவர் உயிரிழந்துள்ளார் என்றும் அது குஸ்மல்லி என்பவரின் ஆதரவாளர் உஸ்மான் சொல்லிட்டமில்லை அந்தால் உறுதிப்படுத்தியிருக்கின்றது. முகமது அஸ்மான் சரிப்டீன் என்ற கைதிதான் கொல்லப்பட்டிருக்கின்றார். இதேவேளை மட்டக்களப்பு சிறைச்சாலையை சுற்றி இராணுவத்தினர் மற்றும் விசேட அதிரடிப்படையினர் போலீசார் இணைந்து பலத்த பாதுகாப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளனர். இன்று வெள்ளிக்கிழமை முதல் இராணுவ மோட்டார் சைக்கிள் பிரிவு சிறைச்சாலை பகுதியை சுற்று ரோந்து நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதுடன் கைதிகள் பாதுகாப்பாக இருப்பதாக சிறைச்சாலை அத்தியட்சகர் தெரிவித்திருக்கின்றார். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட கலவரம் மற்றும் அசாதாரண சூழ்நிலைகளை அடுத்து அங்கிருந்து பாதுகாப்பு பலப்படுத்ததுடன் மாற்றப்பட்ட கைதிகள் சிலர் மட்டக்களப்பு சிறைச்சாலைக்கு அழைத்து வரப்பட்டனர் என்பதும் மேலதிக தகவல். முப்படை மற்றும் சிறப்பு பாதுகாப்பு என்று நாட்டின் பல சிறைச்சாலைகளில் தொடர்ச்சியாக ஏற்பட்டு வரும் பதற்றமான சூழலை கருத்தில் கொண்டு மட்டக்களப்பு சிறைச்சாலை வளாகத்தை சுற்றி இராணுவத்தினர் மற்றும் STF மற்றும் போலீசார் கூட்டு ரோந்து நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். சிறைச்சாலை பகுதிகளை சுற்றியுள்ள வீதிகளில் இராணுவத்தினர், மோட்டார் சைக்கிள் பிரிவினர் மற்றும் ரோந்து படையினர் தீவிர கண்காணிப்பு பணிகளை மட்டக்களப்பு வைத்தியசாலைக்கு முன்பாகவும் மேற்கொண்டுள்ளனர்.
மட்டக்களப்பு சிறைச்சாலையின் கொள்ளளவை விட அதிகமான கைதிகள் தடுத்து வைக்கப்பட்டிருந்தாலும் தற்போது அங்கு நிலைமை கட்டுப்பாட்டுக்குள் இருப்பதாகவும் கைதிகள் பாதுகாப்பாக இருப்பதாகவும் சிறைச்சாலை அதிகாரிகளை உறுதிப்படுத்தியுள்ளனர். மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி நேரில் சென்று பாதுகாப்பு ஏற்பாடுகளை ஆராய்ந்திருந்தார். சுமூகமான மற்றும் பாதுகாப்பான சூழல் அங்கு நிலவுவதாகவும் நாட்டின் தென்னிலங்கை சிறைச்சாலைகளில் தொடர்ச்சியாக கலவரங்களும் பதட்டங்களும் நிலவி வந்த போதிலும் யாழ்ப்பாணம் மற்றும் வவுனியா சிறைச்சாலைகளில் மிகவும் சுமூகமான நிலையும் பாதுகாப்பாகவும் இயங்கி வருவதாக சிறைச்சாலை அதிகாரிகள் உறுதிப்படுத்தி இருக்கின்றனர். வடக்கு மாகாணத்தில் உள்ள சிறைச்சாலைகளின் பாதுகாப்பு மற்றும் தற்போதைய நிலைமைகள் குறித்து வடமாகாண ஆளுநர் செயலகத்தில் விசேட அவசர கலந்துரையாடல் ஒன்று நடத்தப்பட்டிருக்கின்றது. இதில் யாழ் சிறைச்சாலையின் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்தும் விரிவாக ஆராயப்பட்டிருக்கின்றது. நாட்டின் ஏனைய சிறைச்சாலைகளில் ஏற்பட்ட கலவரங்களை அடுத்து அங்கிருந்து மாற்றப்பட்ட சில கைதிகள் யாழ்ப்பாண சிறைச்சாலைக்கும் அழைத்து வரப்பட்டதன் காரணமாக சிறிய அளவில் கைதி நெரிசல் காணப்பட்டாலும் அதை கட்டுப்படுத்த உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. யாழ் சிறைச்சாலையில் கைதிகளுக்கான தொழிற்கல்வி மற்றும் தொடர்ச்சி நூலக வசதிகள் மற்றும் கணினி பயிற்சி போன்ற ஆக்கப்பூர்வமான மறுவாழ்வு செயற்பாடுகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஆக ஒட்டுமொத்தமாக நாட்டில் அரசாங்கத்துக்கு ஒரு அபகிருத்தியையும் ஒரு அரசியல் நெருக்கடியையும் ஏற்படுத்துவதற்காக போதை பஸ்து மாபியாக்களும் அரசுக்கு விரோதமான சக்திகளும் இணைந்து ஒரே நேரத்தில் ஒரே நாளில் சிறைச்சாலைகளில் கலவரத்தை ஏற்படுத்த திட்டமிட்டிருப்பதாகவே அந்த செய்திகள் தெரிவிக்கின்றது. ஆனாலும் அரசாங்கம் உடனடியாக சடன்லியாக அதிர்ச்சி அடைந்து விட்டாலும் அது நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருக்கிறது. மீண்டும் நாளை காலையும் மற்றும் ஒரு செய்தி சந்திப்போம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.